ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நம்ம ஹெச்சி வர்மா வால்யூம் 1 புக்ல இருக்கக்கூடிய சாப்டர் 2ல அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம ட்ரையாங்கிள் ரூல் ஆஃப் அடிஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது இப்போ ஏ வெக்டார் இருக்கு, பி வெக்டார் இருக்கு, அந்த ரெண்டுத்தையும் நம்ம சம் பண்றோம். ஓகே, ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் பண்றோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஏ வெக்டார் வரைஞ்சுக்கணும். அந்த ஏ வெக்டாரோட ஹெட்ல அந்த பி வெக்டாரோட டெய்ல ஜாயின் பண்ணி அந்த பி வெக்டாரை வரையணும். ஓகே, வரைஞ்சிட்டு இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுது இல்லையா, சோ அதுதான் வந்து அதோட ரிசல்டன்ட். தட் இஸ் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். அந்த ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டாரோட டெய்ல் வந்து ஏ வெக்டாரோட டெய்ல ஜாயின் ஆயிருக்கும். இதோட ஹெட் வந்து பி வெக்டாரோட ஹெட்ல ஜாயின் ஆயிருக்கும். சோ இதெல்லாம் ட்ரையாங்குலர் ரூல். இப்போ ரெண்டு வெக்டார் இருக்கு, அதை ஆட் பண்றோம் அப்படின்னா அதோட ரிசல்டன்ட் வந்து இந்த ட்ரையாங்கிளோட தேர்ட் சைடு மாதிரி இருக்கும். ஓகே, சோ இப்போ நம்ம அதே என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பி வெக்டாரை அப்படியே எடுத்துட்டு ஷிஃப்ட் பண்றோம் இந்த இடத்துல. சோ இங்க இருக்கிற பி வெக்டாரை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இங்க வைக்கிறோம். அதாவது அந்த பி வெக்டாரோட டெய்லும் ஏ வெக்டாரோட டெய்லும் ஜாயின் ஆகுற மாதிரி வைக்கிறோம். ஓகே, வச்சுட்டோம் அப்படின்னா இப்போ இது ஏ வெக்டாரா இருக்கும். இந்த பி வெக்டாரை எடுத்துட்டு போய் இங்க வச்சுட்டோம் அப்படின்னா இது பி வெக்டாரா வந்துடும். இது வந்து ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் இல்லையா. சோ இங்க இருக்குல்ல, அது ஆல்ரெடி அப்படியே தான் இருக்கும், ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார். சோ இது வந்து நம்ம டாட்டட் லைன்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறோம். சோ ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இதை பார்க்க ஒரு பேரலோகிராம் மாதிரி இருக்கா. சோ நம்ம ஒரு பேரலோகிராம வரைஞ்சிட்டோம். ஓகே, சோ இப்போ நம்மளுக்கு எப்படி வரும், ஏபி வெக்டார் பிளஸ் ஏசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏடி வெக்டார் அப்படின்னு வரும். தட் இஸ் ஏபி வெக்டார். ஓகே, ஏபி வெக்டார் பிளஸ் ஏசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏடி வெக்டார் அப்படின்னு வரும். தட் இஸ் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார், இந்த ரிசல்டன்ட் வெக்டார் அப்படின்னு வரும். ஓகேவா. சோ இது வந்து ட்ரையாங்குலர் ரூல். இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். சோ இது நம்ம ரிசல்டன்ட் வெக்டார் இப்படிதான் வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. சோ இந்த ரிசல்டன்ட் வெக்டார் எந்த மேக்னிடியூட்ல கிடைக்கும், சோ அந்த மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, சோ அது பார்க்க போறோம். அப்புறம் இது என்ன டைரக்ஷன்ல வரும், சோ எப்படி ஒரு டைரக்ஷன்ல வரும், சோ அதை வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த பேரலோகிராம் அப்படியே இருக்கு. ஓகே, இதுதான் இந்த பேரலோகிராம் இல்லையா. சோ இந்த ஏ வெக்டாரை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றோம். ஓகே, இங்க வரைக்கும் இருக்கா. சோ இது அப்படியே இங்க எக்ஸ்டெண்ட் பண்றோம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இங்க ஒரு பெர்பெண்டிகுலர் வரையறோம். ஓகே, இந்த ஏ வெக்டார் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு ஒரு பெர்பெண்டிகுலர் வரையறோம். வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல தீட்டா அப்படின்னு கிடைக்கும். சோ நம்ம இந்த ஆங்கிள் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா. சோ இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் தீட்டாவா தானே இருக்கும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, ஒரு பேரலோகிராம் இருக்குன்னா அப்ப இந்த ஆங்கிளும் நம்மளுக்கு சேம் தானே. சோ இது தீட்டா, இந்த ஃபுல் ஆங்கிளும் தீட்டா. சோ இந்த ரிசல்டன்ட் வெக்டார் இந்த ஏ வெக்டாரோட மேக் பண்ற ஆங்கிள் வந்து ஆல்பா. ஓகே, இந்த ரிசல்டன்ட் வெக்டார் ஏ வெக்டாரோட மேக் பண்ற ஆங்கிள் வந்து ஆல்பா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஸ்மால் ட்ரையாங்கிளை பாருங்க. ஓகே, இந்த ஸ்மால் ட்ரையாங்கிள் இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா. சோ இதுக்கு நம்ம காஸ் தீட்டா எடுக்க போறோம். சோ காஸ் தீட்டா எடுத்தோம் அப்படின்னா காஸ் தீட்டா என்னது, adjacent by hypotenuse இல்லையா. சோ adjacentனா என்ன வரும், BE by B வெக்டார் அப்படின்னு வரும். தட் இஸ் B. ஓகே, மேக்னிடியூட் மட்டும் தான் பார்க்குறோம். ஸோ B அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த தீட்டா இருக்கு, இங்கே காஸ் தீட்டா எடுக்கும் போது adjacent by hypotenuse அப்படின்னு வரும். ஸோ BE by B அப்படின்னு வரும். அப்போ இந்த BE ஓட வேல்யூ என்னவா வரும், BE is equal to B cos theta. ஓகே, ஸோ BE is equal to B cos theta அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இந்த லென்த், இந்த பர்டிகுலர் லென்த் இருக்குல்ல பில இருந்து இந்த இ வரைக்கும், சோ அது வந்து பி காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் நம்ம சைன் தீட்டா பார்க்க போறோம். ஓகே, சோ சைன் தீட்டா எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும், ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸா, அப்ப டிஇ பை பி அப்படின்னு வரும். சோ சைன் தீட்டா வந்து ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ், சோ டிஇ பை பி அப்படின்னு வரும். அப்ப டிஇ ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா டிஇ இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டாவா இருக்கும். ஓகே, டிஇ இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா. ஓகே, ஆக்சுவலி நம்ம ஏன் இந்த பிஇ இந்த டிஇயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்ம பைத்தாகோரஸ் தியரமை யூஸ் பண்ண போறோம். ஓகே, எந்த ட்ரையாங்கிளுக்கு அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அதாவது ட்ரையாங்கிள் ஏடிஇ. ஓகே, ஏடிஇ. ஓகே, ஸோ அந்த ட்ரையாங்கிளுக்கு நம்ம பைத்தாகோரஸ் தியரமை யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள். ஓகேவா. ஸோ போடும்போது என்ன வரும், ஹைப்போடெனியஸ் ஸ்கொயர். அப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஹைப்போடெனியஸ் என்னது, ஏடி. AD square is equal to இந்த length, that is AB plus BE. ஓகேவா, அதானே இந்த full length. இங்க இருந்து இங்க வரைக்கும் AB plus BE அப்படின்னு வரும். So AB plus BE whole square plus
டிஇ ஸ்கொயர் அப்படின்னு வருமா. ஸோ ஏடி ஸ்கொயரோட வேல்யூ வந்து ஏபியோட வேல்யூ என்னது ஏ. ஸோ ஏ பிளஸ் பிஇயோட வேல்யூ வந்து பி காஸ் தீட்டா. ஸோ ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் டிஇயோட வேல்யூ என்னது பி சைன் தீட்டா. ஸோ பி சைன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் ஒரு ஸ்டெப்ஸை வந்து மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நான் போட்டு காட்டுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது வந்து ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். அப்போ என்ன வரும் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 இன்டூ ஏ இன்டூ பி காஸ் தீட்டா அப்படின்னு வருமா. ஸோ இது வந்து ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்ல இருக்கு. ஸோ அது வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்றோம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் 2 இன்டூ ஏ இன்டூ பி காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் பிளஸ் இதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு வரும். ஓகே, பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்க வந்து பி ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இருக்கு, இங்க பி ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா இருக்கா. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பி ஸ்கொயரை காமனா வெளில எடுத்துட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போடுறோம். ஓகே, ஸோ இதுல இருந்து பி ஸ்கொயரை காமனா வெளியில எடுத்துட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு போட்டுட்டு பிளஸ் 2ab காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஓகே, 2ab காஸ் தீட்டா. ஸோ இதோட வேல்யூ என்னது 1. ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இதோட வேல்யூ வந்து 1. ஸோ வந்து பிளஸ் 2ab காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏடி ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ ஏடி ஸ்கொயர்னா என்னது இந்த ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தானே, ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் த ஹோல் ஸ்கொயர். அப்போ நம்மளுக்கு என்ன வேணும் ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் மட்டும்தான் வேணும். ஸோ அதனால என்ன பண்றோம் ரெண்டு சைடு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஓகே, ஸோ இதோட வேல்யூ வந்து ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் உட ஹோல் ஸ்கொயர். அதாவது இது வந்து ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் இல்லை, ஆக்சுவலி இது வந்து மேக்னிடியூட் தானே. ஸோ நம்மளுக்கு ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஸோ நம்ம ரெண்டு சைடு ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஏ பிளஸ் பியோட வேல்யூ வந்து ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஓகே, ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னிடியூட் வெறும் மேக்னிடியூட் மட்டும் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்முலா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் நம்ம இதோட டைரக்ஷனை கண்டுபிடிக்க போறோம். ஸோ டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபான்ற ஆங்கிள் தான். ஓகே, இந்த ஏ வெக்டாரோட அந்த ரிசல்டன்ட் வெக்டார் என்ன ஆங்கிள் மேக் பண்ணிருக்கு, ஸோ அதான் அதோட டைரக்ஷன். ஓகே, ஸோ ஆல்ஃபான்ற ஆங்கிள். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பெரிய ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அது இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, ஸோ இந்த ட்ரையாங்கிளுக்கு tan எடுக்க போறோம். ஓகே, tan ஆல்ஃபா எடுக்க போறோம். ஸோ tan ஆல்ஃபா எடுக்கும் போது நம்மளுக்கு என்ன வரும் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அதாவது டிஇ பை ஏஇ அப்படின்னு வரும். ஓகே, டிஇ பை ஏஇ. அப்ப டிஇயோட வேல்யூ வந்து பி சைன் தீட்டா. ஓகே, ஏஇயோட வேல்யூ என்னது ஏபி பிளஸ் பிஇ. அப்ப ஏபியோட வேல்யூ ஏ, பிஇயோட வேல்யூ வந்து பி காஸ் தீட்டா. ஸோ ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா டிவைடட் பை ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா அப்படின்னு வரும். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் பி சைன் தீட்டா டிவைடட் பை ஏ பிளஸ் பி காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஸோ இதுதான் இதோட டைரக்ஷன். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்க போறோம். Two vectors having equal magnitudes A make an angle theta with each other. Find the magnitude and direction of the resultant. ஸோ நம்மளுக்கு ரெண்டுத்துக்குமே ஈக்குவலான மேக்னிடியூட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ஸோ ஈக்குவலான மேக்னிடியூட், அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ண போறோம் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். ஓகே, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ் தீட்டா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போறோம். அப்போ இந்த இடத்துல ஏவும் கேபிட்டல் ஏ தான், பியும் கேபிட்டல் ஏ தான். ஏன்னா அந்த ரெண்டுத்தோட மேக்னிடியூடும் ஏ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த ஏன்ற பிளேஸ்லயும் நம்ம கேபிட்டல் ஏ சப்ஸ்டியூட் பண்றோம், பின்ற பிளேஸ்லயும் கேபிட்டல் ஏ சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகே, ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேபிட்டல் ஏ ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஏ ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ ஏ காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஓகே,
ஸோ இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கா. ஸோ நம்மளுக்கு நான் பேப்பர்லேயே போடுறேன். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு காஸ் தீட்டா அப்படின்னு வந்துச்சா. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து 2a ஸ்கொயர் இருக்குது, 2a ஸ்கொயர் இருக்குது, ப்ளஸ் இங்கேயும் ஒரு 2a ஸ்கொயர் இருக்குது, காஸ் தீட்டா இருக்குது. ஓகே, ஸோ 2 இங்கே a இன்ட்டு a வந்து a ஸ்கொயர் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்துலேருந்து 2a ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுக்கிறோம். ஓகே, ஸோ 2a ஸ்கொயரை எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இருக்குமா. ஸோ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படின்னு வரும். ஓகே, ஸோ 1 ப்ளஸ் காஸ் தீட்டாக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது 1 ப்ளஸ் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஸோ 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 ட்ரிக்னாமெட்ரியில் வந்திருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ ட்ரிக்னாமெட்ரி சாப்டர் படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபார்முலாஸ்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்கா. ஸோ நம்மளுக்கு 4a ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இந்த ரூட்லேருந்து நம்ம வெளியில் எடுக்கிறோம். ரூட்லேருந்து வெளியில் எடுக்கும்போது 4 வெளியில் எடுத்தால் 2ன்னு வரும். a ஸ்கொயர் வெளியில் எடுக்கும்போது வெறும் a அப்படின்னு வரும். காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 எடுக்கும்போது வெறும் காஸ் தீட்டா பை 2 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட மேக்னிடியூட் 2a காஸ் தீட்டா பை 2. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். டைரக்ஷனோட ஃபார்முலா வந்து tan alpha is equal to b sin theta by a plus b cos theta வா. ஸோ இது ரெண்டுத்துக்குமே நம்ம கேபிட்டல் a சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ tan alpha is equal to a sin theta divided by a plus a cos theta அப்படின்னு வரும். ஸோ tan alpha is equal to a sin theta divided by a plus a cos theta வா. a plus a cos theta சொல்லும் போது நம்ம a காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ a காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா a இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ சைன் தீட்டாக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2. ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 2ன்னு முன்னாடி இருக்கா. ஸோ இந்த இடத்துல 2a சைன் தீட்டா பை 2 காஸ் தீட்டா பை 2 அப்படின்னு வரும் டிவைடட் பை. ஸோ இந்த 1 பிளஸ் காஸ் தீட்டாக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா பார்த்தோம்ல 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுக்கு என்ன வரும் 2a காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இந்த 2a கேன்சல் ஆகிடும். ஸோ இந்த மேலே ஒரு காஸ் தீட்டா பை 2 இருக்குது. ஸோ அதுவும் இங்கே வந்து ஒரு ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஓகே, காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2ன்னு இருக்குது, இங்கே காஸ் தீட்டா பை 2ன்னு இருக்குது. ஸோ இதுவும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு sin theta by 2 divided by cos theta by 2 அப்படின்னு இருக்கா. ஸோ இது வந்து ரெண்டுமே சேம் தான், theta by 2 theta by 2 சேம் தான். ஸோ sin by cos சொல்லும் போது நம்மளுக்கு என்ன வரும் tan அப்படின்னு வருமா. ஸோ tan theta by 2 அப்படின்னு வரும். ஓகே, ஒன்றுமேல இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம sin thetaக்கு பதிலாக அதோட ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தட் இஸ் 2 sin theta by 2 cos theta by 2. அப்புறம் இந்த ஏவை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 1 பிளஸ் காஸ் தீட்டான்னு இருக்கும். ஸோ அதோட ஃபார்முலா வந்து காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு வரும். ஸோ இந்த 2a கேன்சல் ஆகிடும், இங்கே காஸ் தீட்டா பை 2வும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ சைன் பை காஸ்ன்னு வரும்போது tan. ஸோ ரெண்டுமே சேம், அதனால வந்து தீட்டா பை 2 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு tan தீட்டா பை 2. ஸோ இந்த டேனும் கேன்சல் ஆகிட்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு தீட்டா பை 2 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் நம்மளோட டைரக்ஷன். Okay, so alpha is equal to theta by 2. Thus the resultant of two vectors bisects the angle between them. So நம்மளுக்கு வந்து a vector அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு a vector, ரெண்டுமே சேம் மேக்னிடியூட். ஓகே, ஸோ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் வந்து தீட்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ரிசல்டன்ட் ஓகேவா, இந்த ரிசல்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் பைசெக்ட் பண்ணிட்டு போவோம். தட் இஸ் தீட்டா பை 2. ஓகே, இப்போ இது 60 டிகிரியா இருக்குன்னா இந்த சைட் 30, இந்த சைட் 30. ஸோ இது வந்து பைசெக்ட் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.